மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக நல்ல ஹெல்த்தியாக கேரட் சட்னி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேரட் சட்னி ரொம்ப செய்கிறது சுலபமாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ வாங்க இந்த சூப்பரான கேரட் சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி முதல்ல சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்கணும். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்க்கணும். கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். மிதமான தீயிலே வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்ட வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். நல்லா கலர் மாறிடுச்சு. அடுத்ததாக இதில் காரத்துக்கு ஒரு 7-8 வரமிளகாய் சேர்க்கிறேன். இதையும் கொஞ்சம் வறுத்துக்குவோம். வறுத்தாச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்குறேன். இது கூடவே பூண்டு பல் ஒரு 7-8 பூண்டு பல் சேர்க்குறேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை பச்சை வாசனை போகிற வரைக்கும், அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியை ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி இதில் கட் பண்ணி வச்சுருக்க கேரட், 2 பெரிய கேரட்டை நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள். கேரட் சட்னிக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயம் நல்லா வாசனையாகவும் இருக்கும். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் கேரட்டை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கேரட்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு. அதனால் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் கலந்துட்டு இதை ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. சூப்பராக கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து தனியாக ஒரு பவுலில் கேரட் சட்னியை மாற்றியாச்சு. இப்போ இதில் கடுகு உளுந்தம் பருப்பு தாளித்து ஊற்றிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குட்டி பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடான பின்னாடி இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இவ்வளோதாங்க சூப்பரான நல்ல ஹெல்த்தியான கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரட் சட்னி இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியானது, நல்ல ஹெல்த்தியானது கூட. நீங்களும் இந்த கேரட் சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்குள்ளே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.